இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் பார்க்க போகிறோம். அதுவும் உடம்பை குறைக்கணும் அப்படின்ட்டு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்காக இந்த ஜூஸ். இதை டெய்லி நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப ஆரோக்கியமானது உடம்புக்கு. இப்போ அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஆரஞ்சு பழம் ஒரு 2 பழம் பெருசாக எடுத்துங்க, கேரட் 2. இதை நம்ம மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ள விதையும் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ கேரட்டில் மேலே தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆரஞ்சு பழமும் கேரட்டும் நீங்கள் சேர்ந்து சாப்பிடும்போது உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு, தொப்பையை குறைக்கிறோன்ட்டு விரும்புகிறவங்க இதை டெய்லியுமே தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ ஆரஞ்சு பழத்தையும் கேரட்டையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். இந்த ஆரஞ்சு பழமும் கேரட்டும் நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் கிடைக்கிது. விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கேரட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விட்டமின் இருக்குது. அதேமாரி ஆரஞ்சு பழத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். புளிப்பு இல்லாத பழமாக பார்த்து வாங்கிக்கங்க. ஆரஞ்சு பழம் ஜூஸ் நம்ம எடுக்கும்போது உடல்ல உள்ள பல நோய்களுக்கு இது பெரிய மருந்தா இருக்குது. இதய நோய் வராம காக்கும், புற்றுநோய் வராம பாதுகாக்குது, வயிற்றுல குடல் புண் எதுவா இருந்தாலும் அதையும் சரி செய்யுது. ஸோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். கேரட்டு நம்ம கொஞ்சம் திரும்பவும் குறைன்னு இருந்துச்சுன்னா திரும்பவும் தண்ணி ஊற்றி கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ஜூஸ் நம்ம எடுக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்துக்கள் இதில் கிடைக்கிது. இது நிறைய நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத நீரெல்லாம் சிறுநீரகம் வழியாக இதில் நமக்கு வெளியேறிடுது. ஸோ இந்த ஜூஸை நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது நம்மளோட தொப்பை, வயிற்றுல உள்ள தேவையில்லாத ஊழ சதைகள் இதெல்லாமே குறைஞ்சிட்டு வரும். இது உடல் எடையை மட்டும் குறைக்கும் அப்படின்றத விட நம்ம இந்த ஜூஸை ரெகுலராக எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ருக்கலாம், ஒரு சிலரை தவிர. அது யாருன்றதை லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். இதில் இந்த நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். இதை நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது நம்ம முகத்தையும் பொலிவாகவும் உடலையும் பொலிவாக வச்சுக்கிறதுக்கு முடியும். ஸோ இதை ரெகுலராக நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். அதுமாரி அழகை பராமரிக்கணும் அப்படின்ற விரும்புகிறவங்களும் இந்த ஜூஸை தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டிட்டோம். இதை ஒரு கப்பில் எடுத்து சாப்பிட்லாம். நம்ம ஆரஞ்சு பழமும் கேரட்டும் சேர்ந்த கலவையில் வர்ற ஜூஸ் கலர் பாருங்க, அவ்வளோ கண்ணை பறிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி தாராளமாக சாப்பிடலாம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டா ஹனி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீனிக்கு பதிலாக தேன் சேர்க்கும் போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இந்த ஜூஸை நம்ம ரெகுலராக குடிக்கும்போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இதய நோய் வராமல் காக்குது. கொலஸ்ட்ராலை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணும். ரத்தம் உறையிறதை தடுக்கும். புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும். சருமத்துக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி கண்ணும் நல்ல தெளிவாக இருக்கும். ஸோ இது உடம்புல உள்ள எல்லா பார்ட்டையுமே சூப்பராக வச்சுக்கும். ஸோ இந்த இவ்வளோ ஆரோக்கியமான ஜூஸை ஒரு சிலர் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா, அதாவது செரிமான கோளாறு உள்ளவங்க ஸோ அதை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இதை அதிகமாக நம்ம சாப்பிடும்போது வேற எஃபெக்ட்லாம் வரும். நெஞ்செரிச்சல் அதிகமாக ஏற்படும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும்தான், மற்றபடி மற்ற எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.